உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? ஆனி மாதம் 23 முதல் ஆனி 29 வரை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 7 முதல் 13 வரைங்க. அதாவது கடக ராசின்னு சொல்லும்பொழுது மொழி பிதுங்கி இருக்கா, என்னடா சொல்ல போறாரு, என்னதான் பண்ண போறாரு, என்ன சொல்லும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடகராசி பொறுத்தளவுக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு, அஷ்டபட்சணி முடிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு எல்லாம் நன்னா இருக்குது, இதுமாதிரி ஓகே, எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு அடி மேலே அடி விழுது, செம்ம அடி விழுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் அடி விழுது, வேலை விஷயத்தில் அடி விழுது, பிரச்சனை மேலே பிரச்சனை. அதாவது கடகராசி மன உளைச்சல் மாதிரி வேற யாருப்போ கிடையாது. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, மன உளைச்சல் மாதிரி எதுவுமே கிடையாது. 8ல் சனி ராகு கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2ல் கேது, குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் கேது வச்சு வாங்குதுங்க. என்னடா இது, உண்மையும் சொல்கிறேன், இந்த கடகராசிக்காரங்க மிகவும் ரொம்ப அவங்களுடைய நிலை பார்த்திங்கன்னா, அதாவது வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்கள பார்த்து ஏளனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். கடகராசிக்காரர்கள் எந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள்லாம் எங்கே இருப்பீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கடகராசிக்காரர் எந்திரத்தை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியாக இல்லை, அதனால் அவங்க அப்படியே சரி, நம்ம எதுவும் இப்போ பிரச்சனைக்கு போகக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது, நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே எதுலேயும் தலையிட்டுக்காமல் அப்படியே இருக்காங்க. சில பேர் இது அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க, கடகா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சில பேர்லாம் அது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, சனி விட்டு போகும்போது பெரிய விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார், அது வேறு விஷயம். சரிங்களா? மன நம்பிக்கையோடு இருங்க, மன தைரியத்தோடு இருங்க கடகராசிக்காரர்களே. உங்களுக்கு நிறைய நல்ல நேரம் வரும், அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது விட்டதை பிடிக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி, கண்டிப்பாக பிடிப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. முதல் விஷயம், உங்கள் ராசிக்கு குடும்ப விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். குடும்ப விஷயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிற, குடும்பத்தில் கருத்து மோதல் இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீ கருத்து மோதல்கள் இருக்கும். அது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் மாறாது இருக்கும், ஆனால் சரியாயிடும், கவலைப்படாது. சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை குடும்பத்துக்கு அவசியம் தேவை. இந்த விஷயம் எனக்கு தேவையான கண்டிப்பாக தேவை. சகிப்புத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பணம் சேரும். சில கடன் கொடுத்துட்டீங்க, கடன் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த பணம் தாமதமாக வரும், எதிர்பார்த்த பணங்கள் வரும். கடன் கொடுத்த பணம் சற்று தாமதமாக சேரும். பொறுமை தேவை, பொறுமை நிதானம் தேவை. ஸோ எதையே இந்த பொறுமை நிதானம் தேவை அப்படின்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா தரமாட்டான், பார்த்துக்கலாவா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாவான்ற மாதிரி போயிடும். அதனால் பொறுமை தேவை. இந்த வாரத்தில் பேசும்போது பொறுமையாக பேசுவேன். வேலை விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களாங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, என்ன ஏதுங்கிறதுல சில விஷயம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. அதாவது வேலை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து என்னங்கிறதெல்லாம் செய்யணும். உங்கள் வேலையில் நீங்கள் அலட்சியம் காட்ட ஆரம்பித்தால், இந்த வேலையில் ஏதோ செய்யணுமேன்னு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். நல்ல பேர் இருக்கும், 10 வருஷம் 12 வருஷம் நல்ல பேர் எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி பேர் இல்லாமல் போயிடும். ஏற்றி வந்தவங்களுக்குலாம் பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல, கோரதில், வரதில், எல்லாத்துலேயுமே கடகராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக. ஏன்னா வேலையில் ஏற்கனவே 1008 பிரச்சனையோடு தான் போகிறீங்க, பிரச்சனையோடு தான் வரீங்க.
சில விஷயங்கள் அலுவலகத்திலேயே முடிச்சிடுறீங்க, சில விஷயங்கள் முடிக்க முடியல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்யுங்க, மறுநாள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனாலும் அது முடிக்க முடிய மாட்டேங்குது. பிரச்சனை. எந்த ஒரு ஐடியில் வேலை பார்த்தவங்களுக்கும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, சரியில்லாமல் இருக்குது. நான் ஏன் சில ராசிகளுக்கு சில முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். சரி, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது, இவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். பேக்கரி தொழில் நடத்துகிறவங்க, டீ கடை நடத்துகிறவங்க, ஹோட்டல் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் தான். கடன் மேலே அதிகமாகிடுச்சு. தண்டலுக்கு வாங்குறேன், அதுக்கு வாங்குறேன், இதுக்கு வாங்குறேன்னு சொல்லி கடன்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. மாணவிகளுக்கு படிப்பில் தடுமாற்றங்கள் வருது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னா சில டியூஷன் வச்சு எல்லோரும் படிக்கலாம்னா, ஆனாலும் பிக்கப் பண்ண முடியல. சில பாடங்களை வேறு எது தப்பாக நினைத்துக்காதீங்க. பிக்கப் பண்ணுறதுனா வேறு பிக்கப் பண்ணுறதில்ல. பிக்கப் பண்ணுறதுங்கிறது லெசன்ஸு. ஸோ மேக்ஸில் வீக்காக இருக்கலாம், அவர் வந்து கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கலாம், இப்போ பயாலஜியில் ஏதாவது ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிக்கப் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதுதான் நீங்கள் பிக்கப்னா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? பிக்கப்னா வேறு ஏதாவது பிக்கப் ஒன்று நினச்சிக்க போகிறீங்க, அது கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்டது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஒன்று தான் எனக்கு குறைவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருந்தவனுக்கு கல்யாணம் நடக்காது, ஆனால் எதிர்பார்க்காம இருக்கிறவனுக்கு கல்யாணம் டக்குன்னு கூடியும். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அதாவது திருமணத்துக்கு உட்காந்துருக்காம ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக காத்திருக்காம அவனுக்கெல்லாம் நடக்காது. ஐயா கிட்ட போவோம், நடக்காது, தடங்களாகும். ஆனால் திருமணமே வேண்டாம்னு சொல்லாமல் அவனுக்கு டக்குன்னு கூடியும், ஏதாவது ஒரு விஷயத்தில் கூடியும். அவனுக்கு தான் கடன் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான சில சொத்து பிரச்சனைகள்லாம் வரும். பெண்களால் பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. பெண்களால் பிரச்சனைகள் அதிகம் வரும். பெண்களை நீங்கள் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள், குழந்தைகளை கூப்பிட்டுன்னு போகிறது வரதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக வழக்கறிஞர்கள், காவல்துறை நண்பர்கள் உங்களுக்கான சில பணிகளை விட்டு சில விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் செய்யலாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வைக்கிறீங்களா, தொய்வாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கறிஞர்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு இடமாற்றத்தோடு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். காய்கறி வியாபாரங்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ மெடிக்கல் ஷாப் விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரான்ச்சைஸி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ரொம்ப யோசித்து செய்யுங்க. அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பு. விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. முதல்ல விநாயகரையும் நவகிரக வழிபாடு செய்ய. விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றினீங்கன்னா நவகிரகத்துக்கு அதே போல் தீபம் ஏற்றி வழிபாடப்படும். நவகிரக வழிபாடு, நவதானியங்களை வைத்து பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தால் உங்கள் கடகராசி சிறப்பாக அமைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக பலன்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே
எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.